இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ஒரு டிஃபன் ஐட்டம். அது என்னன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி அம்மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்க. வாங்கோ, என்ன தேவைன்றதை நான் காமிச்சு தரேன். கோதுமை, அதாவது இந்த கப்புக்கு ஒரு 1.25 கப்பு கோதுமை எடுத்துட்டுருக்கேன். இது அரிசிமா, ஒரு கப் அரிசிமா, ஒரு 3/4 பவுலுக்கு ஜாகரி பவுடர், அதாவது வெள்ளை பவுடர், 3 ஏலக்காய். இப்போது இதை எப்படி உண்டாக்கணுன்றது நான் காமிச்சு தரேன். முதல்ல ஒரு மிக்ஸி பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை, அரிசிமா, வெள்ளை பவுடர், அந்த 3 ஏலக்காய், இதுக்கு கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சமாக உப்பு. இப்போ இதை என்ன பண்ணணுன்னா, இது எல்லாமே நான் ஒரு ஓட்டி வெள்ளத்தை விட்டு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி கொண்டு வந்து காமிக்கிறேன். வெல்லம் தோசைக்கு இந்த மாதிரி மாவு நல்லா அரைச்சின்னு வந்தாச்சு. இந்த கட்டை இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் அரைச்சின்னு வந்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சு ஊற வைக்கலாம். இன்னிட்டு நான் எப்படி தோசை போடுறதுன்றது காமிச்சு தரேன். இந்த வெல்லம் தோசை குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. இந்த மாதிரி நீங்கள் ஸ்கூல்லேருந்து வந்த பின்ன பார்த்து கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவா. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நான் நின்றுட்டு இது எப்படி உண்டாக்கணுன்றது காமிச்சு தரேன். இப்போது தவா வச்சுருக்கேன். இதில் நெய் கொஞ்சம் விட்டுருக்கேன். நம்ம நல்லா தடவி கொடுத்துடலாம். இதில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தோசை வாக்க வேண்டியது தான். நல்லா குண்டாகவே வார்த்துக்கலாம். இந்த மாதிரி அவ்வளோதான். இப்படியே இருக்கட்டும். பரத்தி கொடுக்காதீங்கோ. இப்படி இருந்தால் தான் நல்லா வேகும். நமக்கு வெந்து ரொம்ப ஸ்லிம்மில் வச்சு வேக வைக்கணும். இது நான் இப்போ அடுப்பை ஸ்லிம்மில் வச்சு விட்றேன். இந்த தோசை நல்லா வெந்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம நெய்யோ ஆயிலோ உங்களுக்கு விருப்பம் மாதிரி விட்டுக்கணும். இந்த ஓரெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிருக்கு, தண்ணியெல்லாம் வற்றி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் ஏன்னா வேகாது. நம்ம முன்னாடியே நம்ம கொஞ்சம் ஆயில் பரட்டினோன்னா இந்த ஓரம் வேகாதனால தான் ஃபஸ்ட்டு இது இந்த ஓரெல்லாம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பின்ன தான் நீங்கள் நெய்யோ எண்ணெயோ விட்டு நீங்கள் வாத்துக்கலாம். இப்போது திருப்பி போடலாமா? இதுலேயே நெய்யெல்லாம் நிறையவே இருக்குது. இப்படியே நம்ம ஒரு சுழட்டியாச்சுன்னா அடியில் இருக்கிறதுக்கும் நமக்கு நெய் கிடச்சிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா இதை. இப்போ திருப்பி இதை நான் ஸ்லிம்மில் வைக்கிறேன். திருப்பியும் இப்போ கொஞ்சம் ஹையில் பண்ணினேன். ஹை பண்ணிவிட்டு இப்போ திருப்பி நான் ஸ்லிம்மில் வைக்கிறேன். கொஞ்சம் நல்லா கரகரனும் இருக்கும், உள்ளுக்குள்ளே நல்லா வெந்தும் கிடைக்கும். அதனால் நான் ஸ்லிம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நான் காமிச்சு தரேன். அடியில் எப்படி வெந்திருக்குன்றது நம்ம பார்க்கலாமா? செம்மையாக இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. இதில் அதாவது நெய்யோட மணம், ஏலக்காய் மணம், வெல்லம் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த தோசை. வெல்லம் தோசை, ஜாகரி தோசை, ஸ்வீட் தோசை, என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு தோசை இது. பாருங்க, இது பெரியவாளுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்லாம். குட்டி குழந்தைகள் இந்த மாதிரி சாப்பிட்லாம். இன்னொன்று, நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன்,
அவள்கிட்ட சொல்லலாம், நீ நம்பர்ஸ் சொல்லிகிட்டே சாப்பிடு அப்படின்னா அவள் வந்து 1 2 3 அப்படி நம்ம ஒவ்வொன்றா நம்ம சொல்லி கொடுத்து எடுத்து கொடுத்தோன்னா அவளுக்கு அதில் ஒரு நம்பர்ஸ் சொல்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். இதை சீக்கிரமாக இதை சாப்பிட்டு முடிப்பா குழந்தைகள். நீங்களும் ஆற்றுல ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி இந்த தோசைன்னு இல்லை, எல்லா தோசையுமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள். சரியா? இன்றைக்கி அம்மம்மாஸ் கிச்சனில் வெல்லம் தோசை ரெடியாக இருக்குது.